ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சாப்பிட்ற கரும்பு பார்க்க போகிறோம். கரும்பு விவசாயம். இந்த பாருங்கள், இந்த அறுபது கரும்பு. அது கரும்பை போய் பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ போடலான்னு தான் ஒரு ஆசை. அதனால தான் சரி ஓகே இன்னைக்கு கரும்பை போடுவோம்னு வந்தேன். பக்கத்தில் போயாச்சு. இது சின்ன கரும்பு. நம்மளுக்கு இது கரும்பு ஜூஸ் சாப்பிட்றோம்ல, அந்த கரும்பு தான் இது. இந்த கரும்பு எல்லாம் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இது நம்ம ஜூஸ் சாப்பிட்ற கரும்பு எல்லாமே. இது சர்க்கரை ஆலைக்கு தான் அதிகமாக போகும். நம்ம ஜூஸுக்கு சர்க்கரை ஆலைகளுக்கு தான் அதிகமாக இந்த கரும்பு யூஸ் ஆகும். நம்ம சாப்பிட முடியாது இந்த கரும்பு. பாருங்கள், பாருங்கள், இந்த கரும்பு தான் பாருங்கள். ஃபுல்லாக பார்ப்போம். இது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு. பக்கத்தில் பெரிய உண்மை இருக்குது, அதை பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறங்க தயவுசெய்து. நான் தேடி தான் வீடியோ போடுறேன். லைக்காக விட மாட்டேங்க யாரும். கமாண்டில் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஊர் கமாண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எந்த ஊர்னு. ராம்நாடு பக்கத்தில் இருக்க எங்கள் ஊர். இந்த ஊரில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. வாங்க பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த பாருங்க, இந்த கரும்பு. இது இல்லாமல் ஜூஸுக்கு உள்ள கரும்பு தான். நம்ம ஜூஸ் சாப்பிட்றோம்ல, கரும்பு ஜூஸு. அது அந்த சர்க்கரை ஆலை இதுகளுக்கு தான் இது யூஸ் ஆகும். நம்ம சாப்பிட முடியாது. அந்த கரும்பு சாப்பிட்ற கரும்பு கருப்பாக இருக்குது. அது சைஸும் பெருசாக இருக்குது. இது பாருங்கள், இது இல்லாமல் சின்ன கரும்பு, பெரிய கரும்பே இல்லை. இதுவும் விவசாயம் பண்ணுறாங்க வாங்க. இது அதிகமாக சர்க்கரை ஆலைக்கு தான் யூஸ் ஆகும். இது பாருங்கள், நானாக படத்தில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன் இந்த கரும்புனா. பாருங்கள், இதாக இருக்காருங்க, இது வரிசையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, வரிசையாக அந்த கரும்பு காட்டுக்குள்ளே விடுவாங்கல்ல, அப்படி இருக்குது. இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன். நான் இதை நேரில் பார்க்குறேன். இது ஃபுல்லாமே கரும்பு தாங்க. இது பாருங்க, கரும்பை ஃபுல்லாமே. இதில் சுனப்பு இருக்குங்க, இது பற்றக்கூடாது மேலே. இது பாருங்க, இது இல்லாமல் கரும்பு தான். இது ஃபுல்லாக சர்க்கரை ஆலைக்கு தான் போகும். நம்மளுக்கு சர்க்கரை சுகரு தயாரிக்கிறாங்கல்ல, அந்த சுகருக்கு உள்ள கரும்பு தான் இது. நம்ம சர்க்கரை ஆலைகளுக்குள்ளது இது. நம்ம சாப்பிட முடியாது அந்த கரும்புக்கு. பல்லு போயிடும் இதுனா சாப்பிட்டோம்னா. அந்த கரும்பு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாருக்கு, கரும்பு சாருக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கரும்பை அதிகமாக. கரும்பு சாறு சர்க்கரை ஆலைக்கு தான் அதிகமாக அந்த கரும்பை யூஸ் பண்ணுறது. இது பாருங்க, அப்படியே சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுக்குறீங்க வாங்க. இப்போ தான் வளர்ந்து வருது. இது பெரிய கரும்பு. நம்ம சாப்பிட்ற கரும்பு இந்த இருக்கு பாருங்க. இது நம்ம சாப்பிட்ற கரும்பு. கண்டுபிடிச்சாச்சு ஒரு சொல்லியாக, ஒரு வேலையை கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. இது இப்போ தான் வளருது. நம்மளுக்கு பொங்கல் டயத்தில் இது வளர்ந்து பெருசாகிடும். பொங்கல் டயத்தில் வெட்டதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நம்ம சாப்பிட்ற கரும்பு. நீங்களே பாருங்கள், அது சர்க்கரை ஆலைக்குள்ள கரும்பு, இது சாப்பிட்ற கரும்பு. நம்ம இப்போ தான் வளர்ந்துருக்கு. 1 அடி 2 அடி வளர்ந்துருக்கு. பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இப்போ தான் வளர்ந்து வருது. இது விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வளர்க்குறாங்க, கொள்கிறாங்க. இது விவசாயிகளுக்குனா நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். அதனால தான் நான் வீடியோ போடுறேன், விவசாய வீடியோ. இந்த பாருங்கள், நெட்டுக்கு இந்த கரும்பு தாங்க. பாருங்கள், இது இவ்வளோ அளவுக்கு இந்த தோகை நல்லா வளர்ந்துருங்க. இது தை மாதம் நம்ம அறுவடைக்கு நம்மளுக்கு பொங்கல், தை பொங்கலுக்கு தான் ரெடி ஆகும். அது இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுதுன்னா பாருங்கள். இது இவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் உள்ளே போக முடியாது, சொன்னப்போ இருக்கீங்க. அதனால் வெளியே போட்டுறேன். ஓகே, இது பாருங்கள், இந்த கரும்பு. சரி ஓகே, நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்ம வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நல்லது. ஏன்னா யாராருக்கும் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிய, கமெண்ட் பண்ணுறீங்க. நம்மளுக்கும் ஒரு ஷேர் லைக்காக போட்டு விடலாம்ல. நாங்களும் இல்லாததாங்க, அண்ணன் நாடு உழைச்சி தாங்க நாங்கள் பொழப்பம் எடுத்துகிறோம். எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, வாங்கி போமா, வாங்க போவோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம்.
நன்றி, எல்லாருக்கும் வணக்கமுங்க. போவோம் வீட்டுக்கு, டைம் ஆகி போச்சு. பாருங்க, சின்ன கரும்பு, இது சக்கரை கரும்பு நம்ம திங்க முடியாது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. போவோம், வீட்டுக்கு போவோம். ரோட்டுக்கு வந்தாச்சு, கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதேன். இதை பற்றி நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம வீடியோக்கு. நம்ம வீடியோ வந்து விவசாய வீடியோ எல்லாம் கலந்தே போடுறேன். இருந்தாலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு எனக்கு ஆசை. ஒன்றா போகிற வழியில் போடுறது இது கரும்பை பற்றி இன்றைக்கி போட்டிருக்கேன். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறங்க, கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. யாராருக்கா லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் இல்லாத தானே பண்ணிட்டா நான் நல்லா தான் போகுங்க. விவசாயத்தை பற்றி தான் நாங்கள் போடுறோம். ஓகேயா? இந்த வீடியோ நினச்சிருங்க, எப்படி நினச்சிருங்க, அம்மாவில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.